ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ஒஃபிஷியல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலம் வெங்கட் பிரபு அவரோட எக்ஸ்பீச்சில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான அப்டேட் கொடுக்குன்னு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த விஎஃப்எக்ஸ் ஒர்க் வித் விஜய்னா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அட் லோலா விஎஃப்எக்ஸ் கேனாட் வெயிட் ஃபார் த அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடவும் இருக்காரு. ஸோ விஎஃப்எக்ஸ்க்கான ஒர்க் விஜய்னா கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெங்கட் பிரபு அஃபிஷியல் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு பிக்கோட. இதில் முக்கியமான விஷயம் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை லோலா அப்படிங்கிற விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான் பண்ணிட்டு வராங்க. இவங்க யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் பேஸ் விஎஃப்எக்ஸ் கம்பெனி. இப்போ நம்ம பார்த்து வைக்கிற நிறைய ஹாலிவுட் மூவிஸோடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் சொல்லலாம், அதே மாதிரி டிஏஜிங் ஒர்க்குமே இவங்க தான் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்தியன் டூலுமே ஒர்க் வந்து பண்ணிட்டு வராங்க. அட் த சேம் டைம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலையுமே டிஏஜிங் அண்ட் விஎஃப்எக்ஸ்க்கு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்டை வெங்கட் பிரபு ஒரு ஸ்டில் மூலமாக ஷேர் பண்ணியிருப்பாரு. விஜய் சார் எல்லா கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவரோட எல்லா ரியாக்ஷனுமே அந்த கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு பிக்கை ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு பிக்கில் விஜய் சாரோட லுக் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. செம்ம ரகடான லுக் அப்படிதான் சொல்லும். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்கும் சேராரு. லியோ வந்து அவரோட கரியர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம். அந்த பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர் அவருக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு ஜோனாக இருக்கும். பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்க்காத விஜய் சாரை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது டிஏஜிங் கேரக்டராக இருந்தாலும் சரி தான், இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு ஏஜ் கேரக்டராக இருந்தாலும் சரி தான், இல்லைனா அந்த ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர் வரப்போகுது இல்லையா, இப்போ வந்து தேர்டு போர்ஷன் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த 3 கேரக்டர்ஸுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு படம் எங்கேயுமே அதாவது வந்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர், இப்போ தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஃபுல்ஃபில்டான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்கிறேன். ஏன்னா கஸ்டடிக்கு அப்புறம் வெங்கட் பிரபு இந்த ஒரு படத்துக்கு வரவும் செய்கிறாரு. கஸ்டடி ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெங்கட் பிரபு இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் அவரோட பெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லிப்பாரு. படத்துக்கான செகண்ட் சிங்கிள் ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வெங்கட் பிரபு அஃபிஷியல் ஷேர் பண்ணிட்டாரு. ஒருவேளை செகண்ட் சிங்கிள் இந்த மாதம் கூட ரிலீஸும் பண்ணலாம். செகண்ட் சிங்கிள் இந்த மாதம் ரிலீஸும் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஜூன் 20 விஜய் சார் போட்டுஷா டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்குமே அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் 5 இந்த ஒரு படத்தை தியேட்டர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ் ஒரு படத்தை தியேட்டரில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க.